ரொம்பவே கடுமையா வேலை பார்க்குற ஒரு அம்மாக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையனும் ரொம்பவே குறும்புக்கார பையன். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே அவனை பிக் ஆபீசர்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெய்லியுமே அவன் ஒரு பெரிய பன்னிக்கூட்டத்தையே மேய்க்கிற வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த நாட்டோட இளவரசிக்காக மாப்பிளை பார்க்க போற அறிவிப்பாளர் வந்து முரசு கொட்டுறாரு. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. ராணி கூட ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாண்டு அதுல ஜெயிக்கணும். யாரு ஒளிஞ்சிருக்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியலையோ அவங்க தான் அடுத்த ராஜா. அந்த போட்டியில கலந்துக்கணும்ன்றதுக்காக அந்த பன்னி மேய்க்கிற பையனும் கிளம்புறான். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அம்மா கிட்டே சொல்லிட்டு கோட்டை கிளம்பிடுறான். முதல் 7 நாட்கள் அவன் மலையில பயணிக்கிறான். அப்போ அவன் தாகத்துக்காக தண்ணி குடிக்கலான்னு ஒரு கிணறு கிட்ட போறப்போ அங்க 2 புறாவை பாக்குறான். அதை இறையா சாப்பிடலாம்னு யோசிக்கிறப்போ அந்த புறாக்களோ பாவமா எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்ச இறக்கப்பட்ட அந்த பையன் வந்து புறாக்களை விட்டு தண்ணியை குடிச்சிட்டு தன்னோட பயணத்தையும் ஆரம்பிச்சிடறான். அப்படி அவன் பயணம் பண்ணிட்டு இருக்கிற வழியில இப்போ ஒரு திருட்டு நரிய பாக்குறான். கிடைச்ச நரிய அடிச்சு சாப்பிடலாம்னு யோசிக்கிறப்போ அந்த நரியும் நீ என்னை இப்ப விட்டுரு, அப்படி விட்டனா ஃபியூச்சர்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு பசியோட இருந்தாலும் அந்த நரிய விட்டுறான். இப்போ அவன் போயிட்டு இருக்கிற பாதையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியில ஒரு மீன் தொழிட்டு இருக்கிறத பாக்குறான். பசியில இருந்தவன் அந்த மீனையும் சாப்பிடலாம்னு யோசிக்கிறப்போ அந்த மீனும் அவன்கிட்ட கெஞ்சது, என்ன உயிரோட விட்டுருங்க, எதிர்காலத்து உங்களுக்கு நான் உதவுவேன்னு சொல்லுது. இவனும் இறக்க மனசுக்காரனா இருந்ததுனால அந்த மீனையை விட்டுறான். பயங்கரமான பசியோட டிராவல் பண்ணியும் இப்போ கடைசியில கோட்டைக்கு வந்து சேர்ந்துட்டான். தைரியமா உள்ள போன அவன் ராஜா கிட்ட நான் இங்க உங்களோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான். ராஜாவோ அவனை வர வைத்து கண்டிஷன்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ 4 நாளைக்கு இளவரசி கூட ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடணும். ஏதாவது ஒரு நாள் இளவரசி உன்னை கண்டுபிடிக்காம விட்டா கூட நீ இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. போட்டியோட முத நாள்ல அந்த புறாக்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவன் அப்படியே தூக்கிட்டு போய் வானத்துல பறந்து சூரியனுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருது. ஆனா இளவரசி கிட்ட ஒரு மந்திர தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய பூக்களை பறிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சக்தி மூலமா அந்த தேர்ற ஆள் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சக்தியை யூஸ் பண்ணி அந்த பையனையும் கண்டுபிடிச்சிடறாங்க. 2வது நாள் அந்த நரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவனை தூக்கிட்டு உலகத்தோட மறுபக்கத்துக்கே கூட்டிட்டு போயிருச்சு. இருந்தாலும் பூப்பறிக்க வர்றப்போ இளவரசி அதை கண்டுபிடிச்சிடறாங்க. 3வது நாள் அவன் காப்பாத்தின அந்த மீன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவனை கடலோட அடியாளத்துக்கு கொண்டு போயிடுது. இப்பவும் அந்த இளவரசி பூக்கள் மூலமா அவனை கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப கடைசியான 4வது நாள் என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு சோகத்திலே இருக்கிறப்போ புறா திரும்ப பறந்து வந்து ஒரு மேஜிக் அவனுக்கு சொல்லி தரது மூலமா அவனும் அந்த புறாவும் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா பூக்களா மாறுறாங்க. மந்திர சக்தி உள்ள பூக்களுக்கு பதிலா உருமாறின பூக்களை வச்சுக்கிட்டதுனால இளவரசியால இந்த தடவை அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. இளவரசியும் தன்னோட தோல்வியை ஒத்துக்க ரோஜா பூவா இருந்த பையன் இப்போ திரும்பவும் மனுஷனா மாறுறான். இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க.